சட்டமன்றமா இல்லை பாட்டு கட்சி நடத்துகிற பட்டிமன்றமான்னு தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி இப்போது ஒரே பாட்டு, அவர் பாட நான் ஆடன மாதிரி ஒரே பாட்டும் கச்சேரியுமா சட்டமன்றம் நடந்துருக்கு. இதுவரைக்கும் என் வாழ்க்கையிலே இந்த மாதிரி ஒரு சட்டமன்றத்தை நான் பார்த்ததில்லை. நீ காலை முடிக்கியா நான் கோல ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு பாட்டை மாறி மாறி பாடுறாங்க. கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், இது யாருக்காக கொடுத்தார், ஒருத்தருக்கா கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார் அப்படின்னு உள்ள பாட்டை இப்போ டைமிங் எல்லாமே டக்கு தொண்டை இழுத்துருது. உங்கள் அபிமான பாடலை பாட உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், இவர் யாருக்காக கொடுத்தார், கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், யாருக்காக கொடுத்தார், ஒருத்தருக்காக கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார் அப்படின்னு பாடினா தான் இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கு. உங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினராக கொடுத்து இனிமேலாம் எம்எல்ஏலாம் வெளியே சொல்ல முடியாது. வேறு ஏதாவது ஒரு பொறுப்பை சொல்லுங்கள், இந்த மாநில ஒருங்கிணைப்பாளர் அல்லது தொகுதி செயலாளர், கிளை செயலாளர் அப்படின்னு ஏதாவது ஒரு கட்சி சொல்லுங்கள். அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. எம்எல்ஏங்கிற மரியாதை இல்லாமல் போச்சுடா அவங்களால. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக 4,04,00,000 கோடிங்க என்னத்தையோ பேசுகிறானுவே. அவங்க பேசுகிறது நமக்குத்தான் இரிட்டேட்டிங்காக இருக்கா, இல்லை நமக்குத்தான் எரிச்சலாக இருக்கா, இல்லை பார்க்குறவங்க எல்லாருக்கும் எரிச்சலாக இருக்கா அப்படின்னு இன்னும் கண்டுபிடிக்க முடியல. அந்தளவுக்கு நம்ம தான் டென்ஷன் ஆகுது. அவங்க எல்லாம் பார்க்கவே கூடாது. எப்பா இந்த ஒரு 5 வருஷத்துக்கு கேடு கெட்டு போங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் எப்படி மக்கள் ஓட்டு போடுறாங்கன்னு தெரியல, அது வேறு விஷயம். திரும்பிய மக்கள் திருந்தாத மக்களாக இருந்தால் ஒன்றும் செய்கிறதுக்கு இல்லை. ஆனால் திருந்துவாங்க, திருந்தி தானே ஆகணும். ஏன்னா இப்போ தான் வந்திருக்கு மேகமலையில் கிட்டத்தட்ட 98 கிராமங்களில் வந்து ஆக்கிரமிப்பாளர்கள்னு அவர்கள இடம் மாற்ற சொல்லியிருக்காங்க. அப்போது இப்போ 7,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்படுது. அவர்களுடைய சொத்து பத்துக்கள், நில வளங்கள் எல்லாம் பாதிக்கப்படுது. அவங்க வந்து நடுத்தருக்கு வராங்க. இத்தனை ஆண்டு கால உழைப்பு வீணாக்கப்பட்டு ஒன்றுமற்ற அகதிகளாக மாற்றப்பட போகிறாங்க. இது போன்ற நிகழ்வுகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதே போல் மாஞ்சோலை டீ எஸ்டேட்டு மக்களுக்கும் இது போல் நடந்துச்சு. அதை தொடர்ந்து யார் நாங்கள் அந்த இதுலேருந்து இந்த இதுலேருந்து மாற்று வந்த இந்த தற்கொலை அணில் கூட்டம் இப்போ திமுக என்ன செஞ்சிச்சோ அதையே திருப்பி செய்கிறாங்க. மாற்று என்று வாக்களித்த மக்களுக்கு அருமையான ஒரு மாற்றம் தான். ஏன்னா அது வந்து மாற்றத்தையும் மக்கள் பார்க்கணும். இப்போ தான் எல்லோரும் போராட ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு பக்கம் 4வது நாளே செவிலியர்கள்லாம் போராட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பள்ளி ஆசிரியர்கள் வந்து போராட்டத்தை அறிவிக்கிற நிலையில் இருக்காங்க. இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஏன் இன்னும் எங்களுக்கு இந்த சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றலைங்கிற கேள்வி கேட்காங்க. தாய்மாமன் சீரு இன்னும் ஏன் கொடுக்கல, அன்னபூரணி சூப்பர் 6 சிலிண்டரு ஏன் கொடுக்கல, இது போன்ற கேள்வியெல்லாம் எழுந்துக்கிட்டு இருக்குது. இதை எதையுமே கொடுக்க போகிறதில்ல. அது வந்து இந்த தற்கொலை அணில் கூட்டம் ரூட் மாஃபியா குரூப்பை வச்சுட்டு, தளபதி நீங்கள் உங்களை பார்த்தா மட்டும் போதும், நீங்கள் எதுவுமே கொடுக்க வேண்டாம் அப்படின்னு ஒன்று பரப்ப போகிறாங்க. ஏன்னா பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ஏற்கனவே. कर दिया विजय थालापति ने। तमिलनाडु में हिंदुओं के लिए बहुत बड़ी बात कही गई है। जितने भी मंदिरों में दान पात्र है सब उठा के गवर्नमेंट स्कूल और हॉस्पिटल में रखे जाएंगे। विजय थालापति का फैसला है कि किसी भी मंदिर में दान पेटी नहीं होनी चाहिए। दान पेटी होगी तो सिर्फ और सिर्फ स्कूल, कॉलेज और हॉस्पिटल में। विजय का फैसला है कि किसी भी मंदिर में दान पेटी नहीं होनी चाहिए। दान पेटी होगी तो सिर्फ स्कूल, कॉलेज और हॉस्पिटल में, क्योंकि पैसे की जरूरत भगवान। विजय थालापति ने अब हिंदुओं के लिए ये क्या कर दिया? जरूर बता सकती हूँ। विजय थालापति ने तमिलनाडु में ऐसा फैसला सुनाया। विजय थालापति का फैसला सुनकर पूरा तमिलनाडु सदमे में है। थालापति का लड़कियों के लिए ये फैसला सुनकर इस टाइम पूरा देश सदमे में है। तो विजय थालापति का लड़कियों के लिए ये फैसला வடக்கங்களை வச்சுக்கிட்டு போட்டிருக்கேன். தளபதி பர்ன் மாட்டுக்கறி நிறுத்திட்டாரு. கோயிலில் உள்ள எல்லா அந்த காணிக்கைகளெல்லாம் எடுத்து பள்ளிகளுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் பயன்படுத்த சொல்லிட்டாரு அப்படின்னு பரப்பிக்கிறாங்க. தமிழ்நாடு எங்கேன்னு கேட்டால் தமிழ்நாட்டில். நாம் தமிழ்நாட்டில் இருக்கோமா இல்லை வேறு எதுவும் கிரகத்தில் இருக்கோமா அதெல்லாம் தெரியலை. அப்படி ஒன்று இந்த தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கா? எதுவும் இல்லை. இவங்களாம் பரப்ப வேண்டியது காசு கொடுத்து ஒரு 1,00,000 ரூபா 50,000 ரூபா கொடுத்தா நான் பாட்டுக்கு பேசுவான். இந்த வாடகை வாய்க்கெல்லாம் இருக்காங்கல்ல, இந்த சவுக்கு சங்கர், இந்த வீணா போன ஜேர்னலிஸ்ட்டுங்கிற பேரில் அலைகிறாங்க.
இந்த கூட்டம் இப்போ ரெட்ஃப்ளிக்ஸு செரால்டு இது மாதிரி ஆளுக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இந்த நாட்டை இப்படிலாம் நடக்குமான்னு நினச்சோம், எப்படியோ நடக்குது. இந்த உலகத்துக்கு எது மக்கள்லாம் சரியில்லையா இல்லை நம்ம தான் சரியில்லையா ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. மொத்தத்தில் எப்படியோ போகுது. அதை விட்டுற வேண்டிய மறந்துட வேண்டிய. அந்த ஒரு 5 வருஷத்துக்கு எவனை பற்றியும் கவலைப்படக்கூடாது. நம்ம சரியாக இருக்க வேண்டிய, நம்மளை பாதுகாத்துக்கிட வேண்டியதான். இதை தவிர வேறு வழியே இல்லை. நம்ம அடுத்த வீடியோவில் காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.